प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते दत्तं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतम् रामं भजे श्यामलम्. ராமனுடையதான அந்த சரித்திரம் எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக விளங்குவது என்பதாக பெரியவர்கள் அதை கொண்டாடி வருகிறார்கள். அத்தகைய ராமாயணத்துடைய ஹிருதயமாய் விளங்கக்கூடியது உயர்ந்ததான சுந்தரகாண்டம் எனப்படக்கூடிய சீதாதேவியுடைய சரித்திரம். சீதாயாச்சரிதம் மகது என்று சொல்வதனாலேயே மகா உத்தமியான அந்த சீதை அவள் தன் பிரபாவங்கள். ஏன்னா ராமாயணம் ராமாவதாரம் எடுத்து ராவண சம்ஹாரத்திற்காக ராவண வதத்திற்காகவே பெருமாள் அவதாரம் எடுத்தால் கூட அதுல சீதாதேவியுடைய பங்களிப்பு இல்லை என்று சொன்னால் அது சோபிக்காது. ராமன் காட்டுக்கு கிளம்புறார். அப்படி காட்டுக்கு கிளம்பக்கூடிய சமயத்துல சீதை நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்றான். அம்மா நீ வாண்டா இங்கே இரு, நான் தான் காட்டுக்கு போயானும், நீ வராதே வராதேன்னு. இல்ல நான் வருவேன் இல்ல நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். சீத்தை சொல்றா, இமம் ஹி ஷகிதும் சோகம் முகூர்த்தமபினோத்சகே கிம் புனர்தசவருஷாணி த்ரீணிச்ச ஏகம் ச துக்கிதா. ராமா உங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ராவண அப்பா கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தார், அதுக்காக போனார். உங்க அப்பாவை பார்த்துட்டு வரத்துக்கு எவ்வளவு டைம் ஆயிடுத்து? உபன்யாசம் வரத்துக்குள்ள நீ சீக்கிரம் வந்துட்ட, அவ்வளவு லேட் ஆகாது. இமம் ஹி சகிதம் சோகம் முகூர்த்தம் அப்படி நோத்சகே. முகூர்த்தம்னா மிஞ்சி போனா 25 நிமிஷம். முகூர்த்தம்ன்றது அதான் கணக்கு. இல்ல 45 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு புரியத்துக்கு 1 hour வச்சுக்கோங்க. நீ தசரவனை பார்த்துட்டு வரத்துக்கு 1 hour ஆச்சு. உன்னை விட்டு இந்த 1 மணி காலம் என்னால் பிரிந்திருக்க முடியவில்லை. ஜஸ்ட் 1 hour. உன்னை விட்டு என்னால 1 hour பிரிந்திருக்க முடியல. ஐ cannot bear this separation. கிம் புனர் தசவருஷாணி த்ரீணிச்ச ஏகம் ச துக்கிதா. எப்படி உன்னை விடுத்து 10 வருஷம், அதன் பிறகு 3 வருஷம், அதுக்கப்புறம் 1 வருஷம், என்னால எப்படி இருக்க முடியும்னு சீதை கேட்டான். டைரக்டா 16 வருஷம் சொல்றதை விட்டுட்டு 10 வருஷம் 3 வருஷம் 1 வருஷம்னு கணக்கு போட்டு சீதை சொல்றான். என்ன சமாச்சாரம்னா, ராமா உனக்கு வயசாயிடுத்து. இது 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது, புருஷாகிட்டையும் சொல்லக்கூடாது, ஸ்திரீகிட்டையும் சொல்லக்கூடாது. வர வர உங்களுக்கு வயசாயிடுத்து ஞாபகப்படுத்த அதிகமா போயிடுச்சு அப்படின்னா இவருக்கும் கொஞ்சம் ரோஷமா இருக்கும். அந்த அம்மா கிட்ட போய் உனக்கு வயசாகிட்டே இருக்குன்னா இன்னுமே கோபம் வரும். ஸ்திரீகளை பொறுத்தவரை வயசு டிசெண்டிங் ஆர்டர் தான் வரணும், அசெண்டிங் ஆர்டர்ல போகக்கூடாது. புருஷாளுக்கு அது கொஞ்சம் கோத்ரேஜ் டை யூஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ண. அந்த மாதிரி ராமா உனக்கு வயசாயிடுத்து. என்ன வயசாயிடுத்து? என்ன பெருசா வயசாயிடுத்து? காட்டுக்கு போச்சு ராமனுக்கு 24 வயசு, அவ்வளவுதான். என்ன பெருசா வயசாயிடுத்துன்னு இல்ல. அந்த சமயத்துல நாம வைகுண்டத்துல ஒரு பிளான் போட்டோம், ஞாபகம் இருக்கா? நீ நானும் சேர்ந்து வைகுண்டத்துல ஒரு பிளான் போட்டோம். என்ன பிளான்னா, கீழே போய் பூலோகத்துல தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்றார் போல அந்த பிரார்த்தனையை பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். ராவண சம்ஹாரம் செய்யணும். அப்படி ராவண சம்ஹாரம் பண்ணணும்னா நீயும் நானும் பூலோகத்தில் பிறக்க வேண்டும். நீ அயோத்தியில பிறக்கணும், நான் மிதிலையில பிறக்கணும். நம்ம 2 பேருக்கு விஸ்வாமித்திர கல்யாணம் பண்ணி வைப்பார். விஸ்வாமித்திரர் தான் புரோஹிதர். பிள்ளையாத்துக்கும் பொன்னாத்துக்கும் சேர்த்து ஒரே வாத்தியாரன்னா சம்பாவனை ஈஸியா டேலி ஆயிடும் இல்லையோ. விஸ்வாமித்திரர் அந்த காரியம் தான் பண்ணார். பிள்ளையாத்து வாத்தியாராவது அவரே இருந்தார், பொன்னாத்து வாத்தியாரா அவரே இருந்தார். சுவாமி கொஞ்சம் சம்பாவனை ஏற்றல் குறைச்சலமா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கட்டான். சரி பரவாயில்லன்றவர் அந்த மாதிரி விஸ்வாமித்திரர் கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கு பிறகு இவர்கள் என்ன பண்ணா, புஞ்சானி மானுஷான் போகான். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் இந்த அயோத்தியில அரசாட்சி செலுத்தினார்கள். அப்ப மிஞ்சி போனா அவருக்கு 24-28 வயசு இருக்கும் வச்சுக்கோங்க ராமனுக்கு. அதுக்கு பிறகு கைகேயி வரப்பிரவேசனம் பண்ணுவா. நீயும் நான் சேர்ந்து காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போனா கிம் புனர் தசவருஷாணி த்ரீணிச்ச ஏகம் ச துக்கிதா. கிம் புனர் தசவருஷாணி 10 வருடங்கள் தண்டகாரண்யத்தில் மகர்ஷிகளுடைய ஹெர்மிட்டேஜில் வசிக்கணும். மகர்ஷிகளுடைய ஆசிரமத்தில் அவர்களுடன் சேர்ந்து 10 வருடங்கள் வசிக்க வேண்டும். அதன் பின்னர் 3 வருடங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் ஏரியா,
சூர்பனகை இருக்காளே என்னடாவது பஞ்சவட்டி, அந்த பஞ்சவட்டிக்கு உள்ள போகணும். அது உள்ள போய் ராட்சசர்கள் கண்ணில் படுற மாதிரி இப்படி அப்படி இருக்கணும். ராமன் தன்னை பார்த்து ராமனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சூர்பனகை கேட்வாக் பண்ண ஆரம்பிப்பான். அதுக்கு மேலே யுத்தம் நடக்கும். யுத்தம் நடந்தால்தான் ராட்சசர்கள் மடிவார்கள். அப்படி மடிந்தால்தான் ராவணனுக்கு கோபம் வரும். ராவணனுக்கு கோபம் வந்தாலும் என்ன தூக்கின்னு போவான். என்ன தூக்கின்னு போய் லங்கையில் வச்சாத்தான் நீ என்னை தேடிக்கொண்டு வந்து ராவணனை கொன்று தேவர்களுக்கு செய்து கொடுத்ததான அபயப்பிரதானத்தை பூர்த்தி செய்ய முடியும். அதர்வைஸ் ஹவ் இட் இஸ் பாசிபிள்? சீதையாகிய நான் உன்னுடன் காட்டுக்கு வரவில்லை என்றால் நீ போற காரியம் உருப்படாது. எல்லார் வீட்லயும் சொல்றதா சீதையை சொன்னான். ஆனா கொஞ்சம் பாலிஷ்டா சொன்னான். என்னை விட்டுட்டு தானே போறீங்க, நீங்க போயிட்டு வாங்க. உபன்யாசம் வந்தா அப்செக்ஷனே இல்லாம போயிட்டேன், நான் நிம்மதியா போயிட்டு வான். இன்னும் 2 நாள் கூட அந்த சுவாமியை வந்துட்டு போக சொல்லு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. வீட்டுல பொடுங்கல் விட்டுது. மற்ற இடத்துக்கு அவ போறா, சைட் சீயிங் போறா, அவுட்டிங் போறான்னா அதை எப்படி என்ன விட்டுட்டு போவீங்க? நீ போச்சு பஸ் டயர் பஞ்சர் ஆயிடும். அந்த இடத்த அந்த வாட்ச்மேன் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுவான். இப்படி எல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். ஆனா சீதை ரொம்ப அழகா சொல்லிட்டான். கிம் புனர்தச வருஷாணி த்ரீணிச்சைக்கம் ச துக்கிதா. 10, 3, 1 இந்த கணக்கு போட்டதுடைய தாற்பயம் என்ன? ராவண சம்ஹாரத்துக்காக பெருமாளம் பிராட்டியும் வைகுண்ட லோகத்திலேயே பிளான் போட்டு வந்திருக்கு. அவ வைகுண்ட லோகத்திலேயே பிளான் பண்ணிட்டுதான் இங்க வந்து சேர்ந்திருக்கா. அப்ப சீதை ஒரு வருடம் ராவனை விட்டு பிரிந்திருந்தால் என்றோ ராமாவதாரத்தின் நோக்கம் நிறைவேறும். இல்லை என்றால் ராமாவதாரம் நோக்கம் நிறைவேறவே வராது. ஆகையால சீதை தான் வாண்டடா, தான் விரும்பி சென்றே சிறையிருந்தாள். ஏன் விரும்பி சென்று சிறையிருந்தாள்? சீதை எப்பொழுதுமே கருணாரூபிணி. கருணாரூபிணினா பிராட்டியினுடைய மனசு எப்படி? தாயுடைய மனசு. பையன் மார்க் வாங்க மாட்டேன்றான், அடிக்கடி ஃபெயிலாரான். அப்பாவுக்கு பயங்கரமான கோபம். அந்த பையனை கண்டிக்கிறோன்றதுக்காக காத்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பையன் அம்மா கிட்ட வந்து சொல்றான், நான் என்னமா பண்றது, வாத்தியார் வீட்டுல பொட்டாளி கூட சண்டை போட்டு வந்து என் பேப்பர் திருத்துறாரு, அதே மூட்ல திருத்தினா என்ன ஃபெயில் பண்ணிடுறாரு. முன்னாடி பேப்பர்களும் பாஸ் ஆகுது, அடுத்த பேப்பர்களும் பாஸ் ஆகுது, என் பேப்பர்ல மட்டும் பொட்டாளி சண்டை ஒரு மன வாத்தியம் இருக்கு. நான் என்ன பண்றது, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாம் சரியா அவ பார்த்தா சரிடா விடுறா, நான் பாத்துக்கிறேன். சமாதானம் பண்ணி வச்சிருக்கா பையனை. அவன் அப்பா எழுந்துக்கிறதுக்குள்ள வெளில ஓடி போயிடுறான். அப்பா தூங்கின பிறகு தான் வீட்டுக்கு வரான். 4 நாளா வீட்டுல நடந்துட்டு இருக்கு. அம்மாவும் அப்பாவும் பிள்ளையும் பார்த்துக்கவே இல்லை. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகல. ஏன்னா பயம், பையனுக்கு அப்பாவை இடத்துல பயம். அப்பான்றது லோகத்துல பெரும்பாலும் வசதிகளாகத்தான் இருப்பா போல இருக்கு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கா, அன்னைக்கு சாயங்காலம் வீட்டை கிளீன் பண்றதுக்காக லேப்ட் மேல ஏறிருக்கான். லேப்ட்ல ஒரு பழைய ட்ரங்க் பொட்டி ஒண்ணு இருக்கு. அந்த பொட்டியை திறந்தா அது உள்ள என்னமோ டஸ்ட் தூசுலாம் இருந்தது. அதெல்லாம் அப்படி பிரிச்சு பார்த்தா இது 8ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ்ல வாங்கின கீழே ரெட்டிங்ல அண்டர்லைன் பண்ணின மார்க் ஷீட். இது என்ன பெரிய கின்னஸ் ரெக்கார்டு. இது என்னையோ நெருப்பிச்சு கொளுத்த வேண்டியது. அந்த டிசி மட்டும் வச்சுட்டா போறாதா, இது அந்த ரேங்க் ஷீட்லாம் வச்சிருக்கு. அவன் பார்த்தா சரிதான், இது ஜீன், நம்ம பிள்ளை பாஸ் ஆனாதான் டவுட், இது அப்ப எப்படியோ அப்படியே வந்திருக்கு, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, ஓகே விட்டான். அந்த ட்ரங்க் பற்றி பழைய முடிச்சிட்டான். சுவாமி ஆபீஸ்ல இருந்து அன்னைக்கு அப்படியே வரார் வீட்டுக்கு. வந்தவுடனே இந்த அம்மா அன்னைக்கு ஜம்முன்னு தன்னை அலங்காரம் பண்ணிட்டு அழகா தன்னை மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இவருக்காக வாசல்ல காத்துட்டு இருக்கா. இவர் கல்யாணம் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு காட்சி பார்த்ததே இல்லை. எத்தனையோ டீகேட்ஸ் ஆயிடுத்ததுக்கெல்லாம். இவ வாசல் நிக்கிறா. உள்ள வந்த உடனே கையை கால அலமிட்டு காபி சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பக்கோடா பண்ணி வச்சிருக்கேன்னு. இவர் காண்பது கனவா நிஜமா? என்ன இப்ப பக்கோடா, எப்ப பார்த்தாலும் கொலஸ்ட்ரால் ஏறிண்டு வயசு தொப்ப வந்துட்டே இருக்கு, போற எல்லாம் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ற வாயி இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பக்கோடா பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாள். வந்து உட்கார்ந்த அந்த காஃபி அழகா கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிட்டார். பின்னாடி வரக்கூடிய புயலுக்கு முன் அமைதின்னு அவருக்கு தெரியல. அவருக்கு எல்லாம் அழகா சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே உங்க பையன் பாருங்கோ, அதனால்தான் உங்களை மாதிரியே அவனுக்கும் ரோஷம் அப்படின்னா. இவன் ரோஷக்காரன்னு அவ ஜென்மால இன்னைக்குதான் வாயால வந்திருக்கு. இதுவெல்லாம் வாயத்திறது இவன் ரோஷக்காரன்னு ஒத்துமையே இல்லை. அவனை பத்தி பேசாத, அயோக்கிய ஃபெயிலாகி வந்திருக்கான். அவன் உள்ள நிக்கிறான் கதவு பின்னாடி. அப்பா அம்மா என்ன பேசிக்கிறா, என்ன சமாச்சாரம், என்ன நடக்க போறது, நீ அப்படியே இருடா, நான் கூப்பிடச்சே வான அம்மா சொல்லியிருக்கா. அவனை பத்தி பேசாரா, அயோக்கிய என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. ஏதோ பையன் இப்ப இல்ல இன்னொரு தடவை பாஸ் பண்ணிடுவான்,
1 2 3 தடவை அப்படித்தான் ஆகும், இதுக்கெல்லாம் நீங்க கோச்சிக்கலாமா அப்படின்னு இன்னும் 2 பக்கோடா போட்டுட்டு பேசச்சு அவருக்கு கொஞ்சம் சூடு குறையிறது. குறைஞ்சவர் என்ன பண்றார், அவர் சொல்றாரு, ஆமாண்டி நான் கூட தான் சின்ன வயசுல அப்படி இப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் இப்ப பெருசா ஒரு கம்பெனில பெரிய உத்தியோகத்தில் இல்லையா, எனக்கு தெரியும், ஆனா அப்பாவா இருந்தா கண்டிக்கிற போலியோ அந்த ஒரு குணம் இருந்தால்தான தந்தையாருன்னு பேரு, அதுக்காக கொஞ்சம் கோவிச்சுட்டா மாதிரி இருந்துட்டு இருக்கேன். அவன் காதல அமிர்ததார காதல வேறு. ஆடாடாடா, நாம பாஸ் பண்ணினால்தான் ஜீன் டெஸ்ட் பண்ணணும், நம்ம ஃபெயில் ஆனா ஒன்னும் பிரச்சனையே இல்லை. ஓஹோ நம்ம அப்பாவும் அப்படிதான் சொன்னா. எங்க அவன் உள்ளதான் இருக்கான், உங்களுக்கு பயங்கர உள்ள இருக்கான, அவனை கூப்பிடுங்க. வந்தா சேவிச்சா, அப்பா என்னமோ தெரியாதமா போயிடுத்து, இனிமே நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் பண்ணிவிடுறேன், செப்டம்பர்ல எப்படியாவது கிளியர் பண்ணிடுறேன், நீ டோன்ட் வரினர், சரிதான்டா சரிதானா அப்படின்னு சொல்றவர் ஆச்சு. அதுக்கப்புறம் செப்டம்பர்ல எக்ஸாம் வந்தது. Not only but also using the sentence, not only myself but also my father failed in SSLC. சுவாமி ஏவம் பரம்பரா பிராப்தம், நான் மட்டும் இல்ல எங்க அப்பாவை SSLCல ஃபெயில் ஆனார், யூசிங் சென்டென்ஸ் இப்படிதான் எழுதினோம். ஆகையால இந்த கருணாரூபிணியான தாயை போன்று முதல்ல தன் குழந்தையை பார்த்து அந்த குழந்தைக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து நன்மார்க்கத்தில் அவனை மாத்தி அந்த குழந்தை மீது சீற்றம் கொண்டிருக்கக்கூடிய தந்தையை அந்த குழந்தையின் மீது அன்பு கொள்ள செய்யக்கூடியவள் யாரு? தாய். வேடிக்கைக்கு கதை சொன்னாலும் யதார்த்தத்தை எடுத்துக்கோங்க. தாயானவள் பிள்ளைக்கும் கணவனுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்பட்டு கணவனுக்கு அந்த குழந்தையின் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தை தணித்து அந்த குழந்தை கணவரிடத்தில் அணுகும்படியாக தந்தையிடத்தில் அணுகும்படியாக அவளை சென்று கிட்டும்படியாக அந்த தந்தையினுடையதான செல்வங்கள் என்ன உண்டோ இவை அனைத்தையும் பெறும்படியாக ஆக்கி வைப்பதுதான் உயர்ந்த தாயினுடைய உள்ளம். அதுதானே பெருமை தாய்க்கு. விளையாட்டுக்கு சில விஷயங்கள் சொன்னாலும் இது உண்மை, இது யதார்த்தம். அதுபோல பிராட்டி எங்க ராமன் எடுத்த உடனே ராவண சம்ஹாரம் பண்ணிட போறானோன்றதான பயந்து நாம் போய் அவனுக்கு அட்வைஸ் பண்றேன், ராவணனுக்கு நான் உபதேசம் பண்றேன், நான் உபதேசம் பண்ணி ஒருவேளை அவன் திருந்தலனா அவளுக்கு தாயாருக்கு கான்பிடென்ட், எப்படியும் ராவணனை தான் திருத்திடலாம். ஏன்னா திருத்த முடியாத இவரையே திருத்திட்டோமே, யார? தன் ஆத்துக்கார பெருமாளை. எதுக்கும் அடங்காதவன், அவாக்கி அநாதரகா, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பகவானுக்கு. நல்லா யோசித்து பாருங்க. இந்த ஆர்டினரி ஹஸ்பண்ட் எடுத்துக்காதீங்க, ஒரிஜினல் பெருமாள். அந்த ஒரிஜினல் பெருமாள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெருமாளே பிராட்டியினுடைய விலாசங்களினாலே தான் திரும்புகிறார். அவள் முகம் கொடுத்து பேசினாலேயானால் அதற்காக எதையும் செய்வதற்கு தயாரா இருக்கச்சே. இந்த முரடு இவரையே திருத்தி விட்டோம். ராவணன் நம்ம குழந்தைதான் சமஸ்த ஜனனியும் வந்து சைத்தன்ய ஸ்தன்யராகினி என்று உலகத்திற்கெல்லாம் தாயார் அந்த பிராட்டி தன்னுடைய ஒரு பிள்ளை மூர்க்கனா இருந்தா அந்த பிள்ளையை தண்ணி தெளிச்சு விட்டுருவாளோ? தாயுள்ளமான அந்த பிள்ளையை கடைசி வரையிலும் திருத்தறதுக்கு தான் ஆசைப்படும். அதே ஆசையுடன் தான் சென்று பிராட்டி தானாக வலியச் சென்று சிறையிருந்தாலே ஒழிந்து அவளை சிறையெடுத்துச் செல்லக்கூடிய வல்லமை என்பது யாருக்கும் கிடையவே கிடையாது. அது ராவணன்னா எப்பேற்பட்ட படாபடா ஆசாமியா இருந்தாலும் சரி அவர்களால் முடியவே முடியாது. பிராட்டி தானாக வலியச் சென்று சிறையிருந்தாள். எனவேதான் சுவாமி மாமுனிகள் எடுத்து காண்பித்தார், சிறையிருந்தவள் ஏற்றம். சிறை பிடிக்கப்பட்டவள் ஏற்றம் இல்லது, சிறை இருந்தவள் ஏற்றம். இவளாக தானாக விரும்பி ஏதாவது ஒரு உபாயங்களினால் அவனுக்கு ஹிதோபதேசத்தை செய்து ராமனிடத்தில் இவன் சரணாகதி செய்துவிட்டாரையானால் ஒரு சேத்தனன் பிழைப்பானே என்னும் தாயுள்ளம் பிராட்டிக்கிறது. அந்த தாயுள்ளத்தோடு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அவளை தேடுவதற்கு என்னென்ன விதமான உபாயங்கள் உண்டோ அத்தனை விதமான உபாயங்களையும் ராமன் சுக்ரீவன் மூலமாக கைக்கொண்டான். ஆஞ்சநேயர் வந்து சேர்ந்தார், லங்கினியை ஜெயித்தார், உள்ளுக்குள்ள புகுந்தார். பல இடங்கள்ல தேடி 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 பார்த்தார். பல இடங்கள்ல தேடி பார்த்தா எங்கேயுமே சீத்தை கிடைக்கல. என்ன இப்படி ஒரு உண்டா? இந்த லங்கை முழுக்க சல்லடை போட்டு தேடியாச்சு. நம்ம எங்க காணோம்? அவள் எப்படி போயிருப்பா? சம்பாரி சொன்ன வார்த்தை பொய்யா? ஆகாசத்தில் சுகச்சாரணர்கள் நமக்கு வாழ்த்து பாடினார்களே அந்த வார்த்தை பொய்யா? இல்ல லங்கினி சொன்ன வார்த்தை பொய்யா? சம்பாரி சொன்ன வார்த்தை பொய்யா? எதுதான் சரி எது பொய் ஒன்னும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுருக்கார். ஒரு செவத்து மேல உட்கார்ந்து மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு தடவை ரெக்கலெக்ட் பண்ணணும். எதை ரெக்கலெக்ட் பண்ணணும்? நாம் எந்தெந்த இடத்துல தேடினோம். ஒரு விஷயத்தை தேடுறோம், பரபரப்பா தேட ஆரம்பிச்சோம்னா கண்ணு முன்னாடி இருந்தால் கூட கண்ணில் படாது. ஒரு பரபரப்பிலேயே தேடினோம்னா கண்ணு முன்னாடி இருந்தால் கூட கண்ணில் கிடைக்காது. அதை விட்டுட்டு எதை தேடுகிறோம், எப்படி தேட வேண்டும் யோசிச்சு தேடணும்.
உள்ள வரச்சேவே செல் ஆஃப் பண்ணு சொல்லி கொடுக்குறீங்களா? செல் ஆஃப் பண்ணியாச்சுன்னா மறுநாள் எங்கேயோ கொண்டு போய் செல்ல வச்சிடுறோம். அது ஆன்ல இருந்தாலாவது ரிங்டோன்ல கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஆஃப் பண்ண செல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்பதான் உபன்யாசகருக்கு அர்ச்சனை நடக்கிறது. இந்த பிராமணன் யாரும் உபன்யாசம் பண்ண சொன்னா உள்ள வச்சு ஆஃப் பண்ண சொல்றது, வெளில போச்சே திருப்பி ஆன் பண்றதுக்கு ஞாபகப்படுத்தலாம் இல்லையோ அப்படின்னு சேர்த்து அவருக்கு ஒரு சம்பாவனை பண்ணுவோம். நிறைய பண்றா போல இருக்கு. இவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க நீங்க, போச்சே கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணிடுங்கப்பா. அப்ப தேடும் பொழுது அந்த தேடக்கூடிய வஸ்து நம் கண்ணவே இருந்தால் கூட நம்மால் சுலபமாக அதை அடைந்து விட முடியாது இல்லையா? அவசரப்பட்டா பானைக்குள்ள கூட கை நுழையாது. சொம்புக்குள்ள கை நுழையிறதோ இல்ல குடத்துக்குள்ள கை நுழையதோ இல்லை, இவ்வளவு பெரிய பானையாச்சு அதுக்குள்ள கை நுழையானா ஒரே பதட்டம், கை கால் நடுங்கிறது. அப்ப யோசித்து செயல்படுத்தணும். ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். எந்தெந்த இடத்துல தேடின, இந்த இடம் முழுக்க தெரியாச்சா, இதை பார்த்தாச்சா, கீழே பார்த்தியா, மேல பார்த்தியா என்பதாக மறுபடியும் ஒரு தடவை மெமரியை ரீகலெக்ட் பண்ணும். உபன்யாசம் முடிச்சுட்டு 10:30 மணிக்கு போயிட்டு இருக்கேன், செய்யாறு தாண்டி ஒருத்தர் போன் பண்ண, சுவாமி இன்னைக்கு உபன்யாசத்துல ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொன்னீங்க, ஏதோ ஒன்று ரொம்ப நல்லா சொன்னீங்கன்னா, நான் எல்லாத்தையும் தான் நல்லா சொல்றதான் நினைச்சுட்டு இருக்கேன். இவர் என்ன யோசிக்கிறார் யாருக்கு தெரியுது? கேட்டது இவர் மறந்து விட்டார். 10:30 மணிக்கு போன் பண்ணி ஏதோ நல்லது சொன்னீங்க, ஏதோ நல்லது சொன்னீங்கன்னா யாரு ஞாபகம் வச்சுப்பா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நமக்கு கிரகித்த விஷயத்தையே மறுபடியும் நினைவுறுத்திக் கொள்வது எப்படி கடினமா இருக்கு. இவ்வளவு பெரிய லங்கை, எப்பேற்பட்ட லங்கை! அஸ்தி பிரசஸ்த நகரே விபுதைர லங்கியா லங்கேதி நாம ரஜனீச்சர ராஜதானி. ராவணனுடைய பெரிய கேபிட்டல் சிட்டி, ராவணனுடைய பெரிய ஊர். ஒரு காலத்துல குபேரனுடைய ஊர் இது. குபேரன் ராவணன் அண்ணன் தம்பி. அந்த அண்ணன் தம்பி சொத்து தகராறுல ஆளுக்கு ஒரு ஏரியா பிரிச்சுட்டான். என்ன எடுத்து இவன் அடிச்சு துரத்திட்டு ராவணன் அந்த லங்கைக்கு தலைவனானான். அப்படி இருக்கக்கூடிய லங்கைக்குள்ள பெரிய பெரிய பவனங்கள், மாளிகைகள், கூட்ட கோபுரங்கள்னு எத்தனை உண்டு. எல்லாவற்றையும் நாம் ஆராய்ந்து பார்த்தாகிவிட்டது. ஆனால் இவள் கிடைக்கவில்லையே என்று யோசித்துக் கொண்டே இருந்தார். பயந்து என்ன நடக்க போறதோ, மறுபடியும் நான் ராமன் முகத்தில் எப்படி முடிப்பேன், அந்த வானர வீரர்கள் முகத்தில் எப்படி முடிப்பேன் அப்படின்னு யோசிக்கச்சே, அசோகவனிகாச்சேயம் திருஷ்யதே யாமஹத்ருமாம் இமாம் அபிகமிஷ்யாமி நஹீயம் விசிதாமயாம் வசூன் ருத்ரான்ஸ்ததாதித்யான் அஸ்வினோ மருதாபி ச நமஸ்கிருத்வா கமிஷ்யாமி ரக்ஷசாம் சோகவர்தனஹ. இந்த அசோகவனம் அப்பொழுது தான் ஆஞ்சநேயர் கண்ணப்பட்டது. இதுவரையில் அசோகவனம் கண்ணில் படல. அது பேரு என்ன? ந சோகா அசோகா. சோகம் அசோகம், சோகம் இல்லாதது அசோகம். சோகத்தை போக்குவது. யாருடைய சோகத்தை போக்கித்து? ராமனுடைய சோகத்தை போக்குறது, சீதையுடைய சோகத்தை போக்குறது, ஹனுமானுடைய சோகத்தை போக்குறது, லோகத்துடைய சோகத்தை போக்குறது. ஏன் அசோகவனம்? ஏன்னா சீதையை தரிசித்தால்தான் இது அத்தனை நடக்க போகுது. இல்லைன்னா ராவணவதம் இல்லையே. ஆகையால சீதை சிறையிருக்கிறாயே அந்த வனம், அது ஒரு அழகான பார்க், ஒரு உத்தியானவனம். இதை நான் தேடி பார்க்கவே இல்லையே, இதற்குள்ளே நான் புகழவே இல்லை. அசோகவனிகாச்சேயம் திருஷ்யதேயா மஹத்ருமா. நல்ல அசோக மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அழகான இந்த உத்தியானவனத்தை நான் இதுவரையிலும் தேடி பார்க்கவே இல்லையே, இதற்குள்ளே நுழைந்து பார்க்கவில்லையே. இமாம் அபிகமிஷ்யாமி, இதற்குள்ளே சென்று தேடுகிறேன். நஹீயம் விசிதாமயா. இந்த இடம்லாம் பார்த்தா மாதிரியே இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம், சில இடத்தை விட்டுட்டு போயிடுவோம் இல்லையா? அதுபோல இதை கிராஸ் பண்ணி போயிட்டோம் போல இருக்கு. நஹீயம் விசிதாமயா, உள்ள பார்க்கலையே. இப்ப 2வது தடவை போய் தேடி பார்ப்போம். மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாருது, ஒரு சோபனம் உண்டாருது, ஒரு மங்களம் உண்டாருது. ஏன்னா ஏதோ நல்லது நடக்க போறது. சகுனம் பாவி சூச்சனம்னு. சகுனம்னா பின்னாடி நடக்கக்கூடிய நன்மை. நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போறது அப்படின்னு கேட்டா அது முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா தெரியுமா. ஆற்றுல வெள்ளம் வரப்போறதுன்னா அந்த மணல் உள்ள பொசுந்து காமிக்கும். அந்த ஆறுல பின்னாடி பெரிய வெள்ளம் வரப்போறது, 10 நாளைக்கு முன்னாடியே அணைக்கட்டை திறக்க சொல்லி உத்தரவு அப்படின்னு இங்க பொசுந்து காமிக்கும். அப்படி கால் வச்சால புசு புசு புசுன்னு வரும். ஓ, நதியில வெள்ளம் வரப்போறது அப்படின்னு தெரியுமா. அதுபோல மனசுல ஒரு சந்தோஷம் உண்டாது. இங்க தேடச்சே இருந்த வருத்தம் இப்ப இல்ல. நான் எல்லாரையும் பிரார்த்தித்துக் கொண்டு உள்நடைவேன். வசூன் ருத்ரான் ஸ்ததாதித்யான் அஸ்வினோ மருதோபிச்ச
வசு, ருத்ர, ஆதித்யர்கள், அஸ்வினி தேவதைகள், மருத்கணங்கள் என்று எல்லோரையும் பிரார்த்தித்துக் கொண்டு நமஸ்கிருத்வாகமிஷ்யாமி ரக்ஷசாம் சோகவர்தனஹா, ராட்சசர்களுக்கு தீமையை செய்வதற்காக, ராட்சசர்களுக்கு சோகம் ஏற்படுவதற்காக நான் உள்ளே செல்கிறேன் என்று எழுந்து நின்றார். ஒரு பிரார்த்தனை பண்ற, இதுவரையிலும் பண்ணாத பிரார்த்தனை இப்ப. ஏன்? ஆகாசத்துல கிளம்பினாரே, சசூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஞ்சாஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். மகேந்திர மலையிலிருந்து கிளம்பச்சே சூரியனை வணங்கினார், மகேந்திரனை வணங்கினார், அப்புறம் பவனன்றதால காத்த வணங்கினார். இப்படி எல்லாரையும் சேவிச்சார், அத்தனை பேரை சேவிச்சார். யார சேவிக்கணும்? போற காரியம் யாருக்காக? ராமனுக்காக. யாரை தரிசிப்பதற்காக போறார்? சீதாதேவியை தரிசிப்பதற்காக போறார். அப்ப ராமனையோ இல்ல சீதையையோ சேவிச்சு கிளம்பினாரோ? கிளம்பல. திவ்யதேச யாத்திரைகள் போறோம், ஆங்காங்க திவ்யதேசத்துக்காக கூட்டமா போறோம். அங்கங்க ஊரை போய் மதுரா விருந்தாவன்ல பெருமாள் சேவிக்கிறோம், ஸ்ரீரங்கத்துல போய் பெருமாள் சேவிக்கிறோம், கிளம்பி போறோம். கிளம்பி போச்சு ஊருக்கு தான் போறோம். ஆனா அது என்னமோ தெரியல, போகச்சு அத்தனை ப்ராப்ளம். பஸ் டயர் பஞ்சர் ஆகுது, சாப்பாடு சரியா கிடைக்க மாட்டேன்றது, போற இடத்துல கரண்ட் கட் ஆயிடுறது, போய் சேர வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் சேர முடியல, வழியில டிராபிக் ஜாம். இத்தனை தடங்கள் ஏண்டா உண்டாச்சினர்? நீ கிளம்பச்சே வீட்டுல இருக்கிற பெருமாளை சேவிக்காம கிளம்பியிருக்க. முதல்ல ஆத்துல இருக்கிற பெருமாளை சேவிச்சாதானே ஆலயத்தில் இருக்கிற பகவானுக்கு அனுகிரகம் பண்ணுவார். இவரை பார்த்து கை கூப்பினியோ, எங்கேயோ விபதேசம் போறேன்ட்டு ஓடினியோ தவிர்த்து அவரை சேவிச்சியோ, அவரை பார்த்து கை கூப்பினியோ, வீட்டில் இருக்கிறவன்லாம் போயிட்டு சொன்னியே, அவர்கிட்ட சுவாமி நான் போயிட்டு ஒரு வார்த்தை சொன்னியோ, அதான் விஷயம். அதனால்தான் இப்ப தடங்கள். இங்க ஆஞ்சநேயர் யோசித்து பார்த்தார். இப்ப முதலில் தான் யாரை வணங்க வேண்டும்? நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यः நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேभ्यः நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேभ्यः நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேभ्यः. முதல்ல ராமனுக்கு நமஸ்காரம். நமோஸ்து ராமாய, என் பிரபு, என் வள்ளல், என் சுவாமி சக்கரவர்த்தி திருமணான அந்த ராமபிராயை சேவிக்கிறேன். நமோஸ்து ராமாய. ராமன் யாரிடத்தில் கூடியவராயிருக்கிறான்? சலக்ஷ்மணாய. ராமன் லக்ஷ்மணனை விட்டு பிரிந்ததே கிடையாது. ஒன்று தெரியுமோ? ராமன் சீதையை விட்டு கூட பிரிஞ்சிருக்கான், லக்ஷ்மணனை விட்டு பிரிஞ்சதே கிடையாது. முதல்ல குழந்தை பிறந்தது, ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன், 4 குழந்தை, ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன். குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டின்னு இருக்கு. திடீர்னு ராமன் அழுதுண்டே இருக்கான். என்ன தெரியல, ராமன் வராங்க. எல்லாரும் என்ன ஆச்சு? குழந்தை எழுதுது, என்ன ஆச்சு? குழந்தை எழுது, இதே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கான். யாருக்கும் ஏன் ராமன் அழுதான் தெரியல. வசிட்டரை கூப்பிடு, யாராவது காத்து கருப்பு வச்சுரா, சூன்யம் வச்சுட்டா குழந்தைக்கு தெரியல. மந்திரிக்க சொல்ல, ராம வசிட்டரை கூப்பிடுது. வசிட்டர் வந்தார். என்னடா ஆச்சு? என்ன ஆச்சு? குழந்தை எழுது. ஏன் அழுது தெரியலையே சுவாமி. பாக்குற ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் ஆளுக்கு ஒரு தொட்டில் இருக்கு. உடனே வசிட்டர் ராமனுடைய கையில் எடுத்தார். எந்த தொட்டில லக்ஷ்மணன் இருக்கானோ அந்த தொட்டில ராமனை விட்டார். கப்புனு குழந்தை வாய மூடிட்டு. ஏன்? சில பேருக்கு அவாவா படுக்கையில தலகாணியில படுத்துண்டால் தான் தூக்கம் வரும், தெரியுமோ? அந்த தலகாணின்னு ஒண்ணு இருக்குமே, அவ போட்டுக்கிறது, அந்த தலை எண்ணெய் பிசுக்கு படிஞ்சு 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 அது நெருப்புல போட்டாலும் எரியாது, தண்ணியில போட்டாலும் நனையாது. இந்த பசங்கனமோ ஸ்டோன் வாஷ், ஆசிட் வாஷ், ஜீன்ஸ் எல்லாம் சொல்றது. அவளுடைய அந்த படுக்கையை பார்க்கணும். நீங்க அதை விட்டுட்டு அவளுக்கு எம்எம் ஃபோம் ஹம்சதோலிக்கா மஞ்சமே கொடுத்தா கூட அவளுக்கு தூக்கம் வராது. அவன் படுக்கைதான் முக்கியம். ராமனுக்கு படுக்கை யாரு? லக்ஷ்மணன். ராமனுக்கு படுக்கை லக்ஷ்மணன். நச்சத்தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா, வால்மீகி சொல்றார். லக்ஷ்மணனை விட்டு ராமன் தூங்கவே மாட்டான் சுவாமி. லக்ஷ்மணனை விட்டு ராமன் தூங்கவே மாட்டான், எப்பொழுதும் லக்ஷ்மணன் கூட தான் இருப்பான். சீதையை விட்டு கூட ராமன் உயிரோடு இருந்தான். கடைசியில சீதை போன பிறகு ராமன் 1000 வருடங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கான். அதன் பின்னர் லக்ஷ்மணன் எப்பொழுது வைகுண்டத்திற்கு போனானோ அடுத்த நொடி ராமன் கிளம்பி போயிட்டான். அதே மாதிரி சக்தி ஆயுதம் அடிபட்டு லக்ஷ்மணன் விழுந்து கிடக்கிறான்.
ராமன் ஓடி போய் லக்ஷ்மணனை மடியில போட்டுன்னு அழுதான். என்ன அழுதான்? ராமன் யாரு, எப்பேற்பட்டவன்? ஒரு ஏகபத்னி விரதம். ஒரு மனை இன்னொரு மனையை நினைச்சு கூட பார்க்க மாட்டான் இல்லையா? இன்னொருத்தர் மனையை நினைச்சு பார்க்க மாட்டான், தனக்கு இன்னொரு மனையை நினைச்சு பார்க்க மாட்டான். அந்த ஏகபத்னி விரதனான ராமன் லக்ஷ்மணனை மடியில் போட்டுக் கொண்டு சொன்ன வார்த்தையை தெரியுமா? தேசே தேசே களத்ராணி தேசே தேசே ச பாந்தவாக தந்து தேசம் ந பஷ்யாமி எத்திர பிராதா சகோதரா. ஐயா, ஒருவனுக்கு ஒவ்வொரு ஊரில் திருமணம் ஆனது என்றால் பல மனைவிகள் கிடைப்பார்கள். ராமன் சொல்ற வார்த்தை. ஒவ்வொரு ஊருக்கு போறோம், அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம், அவனுக்கு மனைவிகள் அதிகம் கிடைப்பார்கள். ஒரு ஊர்ல கல்யாணம் பண்ணா அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் இவனுக்கு உறவினர்கள், ஆகையால உறவினர்கள் கிடைப்பார்கள். ஆனால் ஒரு சகோதரன் கிடைப்பானா லக்ஷ்மணா? உன்னை போன்ற ஒரு சகோதரன் எனக்கு கிடைப்பானான் ராமன். அவதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் மேல் படிக்கணும்னு அமெரிக்கா போறேன்னு வந்து சேவிச்சுட்டு போச்சு. வாடாப்பான்னு வந்தா சேவிச்சா, சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா சரிதாண்டாப்பான்னு சந்தோஷம்னு கிளம்பி போனான். 3 வருஷம் கழிச்சு அமெரிக்கால வந்தான். இவன் ஒருத்தராதான் போனா, வரைச்சே 3 பேரா வந்தான். என்ன போச்சே, ஒன்னா தானே போனேன், வரைச்சே 3 பேரா வந்திருக்கேடா, என்னடா விஷயம்? எல்லாம் உங்க உபன்யாசம் கேட்டுதான் சுவாமி போனேன். என்ன உபன்யாசத்துல விபரீதமா சொல்லலையே, ஜாகிரதையாக சொல்லியிருக்கேன். ஏண்டா என் உபன்யாசத்துல என்னடா தெரிஞ்சிருந்தேன்? அன்னைக்கு உபன்யாசம் வந்திருந்தேன், தேசே தேசே களத்திராணி ஊரு கூட பொண்டாட்டின்னு சொல்லி அதான் போனேன், செட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதனால லக்ஷ்மணனை விடுத்து ராமன் ஒருபோதும் இருக்கவே மாட்டான். சீதையை விட்டு கூட ராமன் இருந்ததாக ராமாயணம் வரலாறு கூறுகிறது. ஆனால் லக்ஷ்மணனை விட்டு ராமன் இருந்ததாக சொல்லவே முடியாதே. நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய. லக்ஷ்மணனுடன் கூடியவனான அந்த ராமனை சேவிக்கிறேன். ஜனகாத்மஜாயை, ஜனகனுடைய பெண் ஜானகி, அந்த மகாலட்சுமி மங்களதேவதையான பதிவிரதைக்கு ஒரு நமஸ்காரம் பா. நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யா. அடுத்தது திக்பாலகர்கள், அஷ்ட திக்பாலகர்களை பிரார்த்திக்கிறார். அப்பதான் காண்பித்துக் கொடுக்கணும் சீதைய. நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யா நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யா. திக்பாலகர்கள் மட்டுமில்லாமல் மற்ற தேவதா விசேஷங்கள் என்ன உண்டோ எல்லாரையும் பிரார்த்திக்கிறார். சம்பிரதாயத்துல நாம் ஒன்றை தொலைத்தாலோ அல்லது நம்முடைய உள்ளம் பெரும் துயரத்தில் இருந்தாலோ அந்த சமயத்தில் ஆஞ்சநேயரால் சொல்லப்பட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லுவதனாலே நாம் இழந்தரை பெறலாம் அல்லது நம்முடைய துயரம் நீங்கும் என்று சம்பிரதாயம். இந்த ஸ்லோகம் அவ்வளவு முக்கியம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை சதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யா நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேப்யா. உத்தமமான ஸ்லோகம் இது. அந்த ஸ்லோகத்தை கேட்கிறதே மகா புண்ணியமா. ஏதோ 1000 பிறவியில பண்ணினதான புண்ணியத்துடைய ஒரு துளி நம்ம மீது தெரித்தால் தான் இந்த ஸ்லோகத்தை, சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை காது கொடுத்து கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதாக சம்பிரதாயம் அறிந்த பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதனால நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ பாக்கியம் கிடைச்சிருக்கு. இதனால யார் யாருக்கு என்னென்ன கிளேசங்கள் உண்டோ அது அத்தனையும் நிவர்த்தியாகணும்ன்றதாக சொல்லி அந்த மங்களதேவதையான சீதாதேவியை பூர்ணமா நம்ம பிரார்த்திச்சு. இப்படி அனுமான் பலவிதமாக யோசித்துக் கொண்டு பிராட்டி பெருமாளையும் இளைய பெருமானான லட்சுமணையும் சீதாதேவியும் பிரார்த்தித்துக் கொண்டு மற்றுமுள்ளதான அட்டதிப்பாளர்களை எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு அந்த அசோகவனத்துக்குள்ளே உள்ள போறார். உள்ள போய் தேடின்றிருக்கார். அங்க சாயங்கால பொழுதாம். அந்த பொழுது சாய்ந்து உள்ள வருது. அந்த சமயத்துல சந்தியா காலம்னு உண்டு. சந்தியா காலத்துல சில காரியங்கள் செய்யலாம், சில காரியங்கள் செய்யக்கூடாது. சந்தியா காலத்துல முக்கியமான செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவதா உபாசனை. கோவிலுக்கு போறது, இல்லை வீட்டுல விளக்கேற்றி பெருமாளை சேவிக்கிறது. அதோட அப்புறம் தான் கோவிலுக்கு போறது, செகண்டரி தான் அது. வீட்டுல விளக்கேற்றி சுவாமி நமஸ்காரம் பண்றது. அதுபோல அவரவர்களுக்கு என்ன வர்ணாசிரம தர்மங்கள் உண்டோ அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்றது. இது சந்தியா காலத்தில் செய்ய வேண்டிய காரியம். அதிலையும் சந்தியா காலத்தில் பெண்களுக்கும் இந்த தர்மானுஷ்டானம் பரிபூர்ணமாக உண்டு. இது புருஷர்களுக்கு மட்டுமில்லை, ஸ்திரீகளுக்கும் உண்டு. ஹனுமான் யோசிச்ச இது சந்தியா காலம். ஆகையால் சீதாதேவி அவள் எவ்வளவு துக்கத்தில் எவ்வளவு துயரத்தில் இருந்தால் கூட தன்னுடைய கடமையை விட்டுக் கொடுக்க மாட்டாள். அந்த ஒரு சின்ன ஓடை, பெரிய நதி இல்ல, சின்ன ஓடை, நீரூற்று ஓடை போயிருக்கு. இதுல கைய காலம் நின்று தேவதாவந்தரம் செய்வதற்காக சீதாதேவி வருவாள், அவளை நாம் பார்க்கலாமே என்று
ஒரு விசுவாசத்துடன் அந்த ஓடைக்கரையில் சீதைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இவள் வருவாள்னு அவருடைய நம்பிக்கை வீண் போகல. அங்க சிம்சுபான ஒரு விருட்சம், அந்த விருட்சத்துக்கு அடியில சீதாதேவி உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு மேல ஹனுமான் பக்கத்துல ஒரு மரத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்கார். அந்த மரம் அதுல எவ்வளவு சீதை உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா தெரியுது. எப்படி இருக்காராம்? ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபி சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதோ சந்திரரேகாமிவாமலாம் பிரியம் ஜனமபஷ்யந்தீம் பஷ்யந்தீம் ராட்சசீ கணம் ஸ்வகணேன மிருகீம் ஹீனாம் ஸ்வகணாபிவிருதாமிவ. ஒரு மான், அழகான மான். அந்த மான் தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்து வந்து வெறிநாய்கள் கூட்டத்தினால் சூழப்பட்டால் அந்த மான் எப்படி மருண்டு இருக்குமோ அதுபோன்று சீதை ராட்சசி கூட்டத்தின் நடுவில் இருக்கா. நல்ல மான்கள், புள்ளி மான்கள் ஒன்னா சேர்ந்து மேய்ஞ்சின்னு இருக்கு. திடீர்னு ஒரு மான் வழி தவறி போய் அந்த இடத்தை விட்டு கிளம்பி அங்கிருந்து ஏதோ தனியா இடத்துக்கு வந்துட்டு, அப்ப வெறிநாய்கள் ஒன்னா சேர்ந்து வந்துடுச்சு. வெறிநாய்களால சூழப்பட்டதான ஒரு மானினுடைய நிலை எப்படி இருக்கும்? ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபி சமாவிருதாம் உபவாச கிருஷாம் தீனாம் நிஸ்வசந்தீம் புனః புனः. அழுக்கான வஸ்திரத்தை உடுத்திருக்கார். அழுது 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 கண்ண பிரதேசத்தெல்லாம் அப்படியே கரையா தெரிகிறது. எப்பொழுதும் பெருமூச்சு விட்டு இருக்கா. நிஸ்வசந்தீம் புனః புனः. ஒரே பெருமூச்சு அவள் இடத்துல வந்து அவள் உயிரோடு இருக்கான்றதுக்கு அது மட்டும்தான் அத்தாட்சி. வெறுத்த பார்வையோட ஒரு இடத்துல பார்த்துட்டு இருக்கா. விழுதல், விம்முதல், மெய்வுற விதும்புதல், விருதல், எழுதல், எங்குதல், இறங்குதல், இராமனை எண்ணி தொழுதல், சோறுதல், துளங்குதல், துயர் உடந்து உயிர்த்தல், அழுதல் அன்றி மற்றும் அயல் ஒன்றும் செய்தோடு அறியாள். இதுதான் அவளுக்கு. விழறா, எழுந்துக்கிறா, விம்மரா, அழறா, தொழுகிறாள். ஹாராமா எங்க போயிட்ட, ஹா லக்ஷ்மணா என்ன தனியா அப்படி விட்டுட்டியே, நான் இப்படி தனியா தவிச்சுருக்கனே என்று விழுதல், விம்முதல், மெய்வர விதும்புதல், அழுதல், அரற்றுதல் என்று அதே காரியத்தை பண்ணிருக்கலாம். அஸ்ருபூர்ணமுகீம் தீனாம் கிருஷாம் அனசனேன. நல்ல ராவண வீட்டுல எப்போதும் 3 வேளை சாப்பாடு சாப்பிடுவாளா? இல்லையே. சாப்பிடாமல் உடம்பு அப்படியே இழைத்து விட்டது. சாப்பிடாமல் இருக்க முடியுமா? தபஸ் சித்தி. அதுதான் தபஸ். ஸ்திரீகளுக்கு பெருமையா அவளுடைய பாதிவிரத்தியம் தானே. அதுதானே பாரதத்துடைய பெருமை. பாரத தேசத்துடைய பெருமையே ஸ்திரீகளுடைய பாதிவிரத்தியம். இவள் அனசனே நச்ச ராவணன் வீட்டுல லட்டியும் ஜிலேபியும் ஜாங்கிரிமா சாப்பிட்டு இருப்பான். திரும்பி கூட பார்க்கல. அடச்சி நீச்சா, மகா மூர்க்கண்டானி, உன் வீட்டுல சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன், ராவனை விட்டு என்னை பிரித்து அழைத்து வந்தாயோன்னு அந்த கோபத்தில் இருக்கா. ஒரு நிமிஷமாகவா அவளுக்கு ராவணனை சுட்டு பொசுக்கிறதுக்கு ஹனுமான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி, ஓகே இவள் தான் சீதை. ரொம்ப கேர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணார். ஏன்னா ஏற்கனவே ஒரு மாட்டிட்டாச்சு. மண்டோதரை பார்த்து பல்ட்டி அடிச்சு வாளுக்கு முத்தம் கொடுத்து வாளுக்கு திருப்பி ஃபயர் ஆக்சிடென்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை கண்டுபிடிச்சார். ஏன்னா ஒரு வார்த்தை நாம பேசும் பொழுது அந்த வார்த்தை விபரீதமான பொருளை கொடுக்கிறதா அல்லது நேரடியான பொருளை கொடுக்கிறதா என்பதை உணர்ந்து பேச வேண்டும். சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல் இல்லையா? அந்த வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் எப்படி இல்ல, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் விடு வச்சுப்பா. பாராட்டு விழா, பாராட்டு விழால ஒருத்தர் உட்கார வச்சிருக்கார், அவருக்கு பாராட்டு தெரிவிக்கணும், அப்புறம் பணமுடிப்பு கொடுக்கணும். அந்த பாராட்டு விழால அவரை ஒருத்தர் பாராட்டி பேசுறார். நம்முடைய பாரத தேசத்தில் பல அறிஞர் பெருமக்கள் இருந்தார்கள். அந்த அறிஞர் பெருமக்கள் பல அரும்பெரும் சாகசங்களை எல்லாம் செய்தார்கள். அவர்கள் அனைவரும் இறந்தார். அடுத்தது இவர் மட்டும்தான். என்ன ஆச்சு அவருக்கு? இப்ப பாராட்டு என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க. அவன் அத்தனை பேர் இருந்தாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப அடுத்தது இவர் தான் சார். பாராட்டுக்கு உட்காருவார், அவர் ஓடி போயிட மாட்டார். வார்த்தையை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அப்படி உபயோகப்படுத்தணும்.
அந்த வார்த்தை விபரீதமான பொருளை கொடுக்கக்கூடாது. அதுவும் அனுமான் இலக்கண சுத்தமாக பேசக்கூடியவர். எஸ்எம்எஸ் பாஷையில பேசுறது இல்ல, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது என்ன அடிக்கிறதுனா தமிழ் இங்கிலீஷ் அடிச்சு அனுப்புறோம். நமக்கா கண்ணு வேற வெள்ள எழுத்து, அதை படிக்கவும் புரியல. படிக்க என்ன சுவாமி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு உங்களுக்கு படிக்க தெரியல, இது கூட படிக்க தெரியல, அப்புறம் வேற என்ன நீ எல்லாம் போய் சுந்தரகாண்டம் சொல்ல போறியா அர்த்தம். அது படிச்சுட்டா சுந்தரகாண்ட உபன்யாசம் வந்திருக்கிறாங்க. அதனால இலக்கணம் என்பது ரொம்ப விசேஷமாச்சே. அதுவும் 9 விதமான இலக்கணங்களை நன்கு அறிந்தவன், இலக்கண சுத்தமாக பேசுவதில் வல்லமை பெற்றவன். ஒருவனுடைய வார்த்தை அவனை நன்கு அலங்காரம் செய்கிறது. ஏன்னா அவன் என்ன காலில தோடு போட்டு இருக்கானா, கையில கடகம் போட்டு இருக்கானா, கழுத்துல செயின் போட்டு இருக்கானா, தோடா போட்டு இருக்கானா, பிரேஸ்லெட் போட்டு இருக்கானா, அது அவனுக்கு இல்ல. நானாதாய் நாவுடையாய் நாவீர் இருக்கணும், நாவீர் இருக்கணும். நல்ல வார்த்தை பேசக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை வசப்படுத்தணும், எல்லாருக்கும் ஆகர்ஷணமா இருக்கணும், எல்லாருடைய காதலியும் அமிர்தத்தை பொழிவதாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய பேச்சுக்குத்தான் மதிப்பதிகம். ஹனுமான் மிகவும் பிரயாசைப்பட்டு இலக்கணம் இல்லாமல் சொல்லும் வார்த்தையின் பொருள் எப்படி விபரீதமான பொருளை அளிக்குமோ, அதன் பின்னர் இலக்கணத்தை அறிந்தவன் அந்த வார்த்தையின் உண்மை பொருளை எவ்விதம் கஷ்டப்பட்டு அறிவானோ அதுபோன்று சீதாதேவியை கண்டுணர்ந்தான். துக்கேன புபுதே சீதாம் ஹனுமான் அனலம் கிருதாம் சம்ஸ்காரேண யதாஹீனாம் வாசம் அர்த்தாந்தரம் கதாம். வாசம் அர்த்தாந்தரம் கதாம், நேரடியான சொல்ல வேண்டிய பொருளை விடுத்து விபரீதமான பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தையை போன்று பார்த்துட்டார். அவளை பார்த்தவுடனே இவள் எப்படி இருக்கா, எப்படி இருக்கக்கூடியவள் தெரியுமா சுவாமி, அதை அனுபவிக்கலையே. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாகோ ரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்கஹர்ம்யதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜமகிஷீம் ஸ்ரியமாஸ்ரயாமஹாம். காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாஹனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜகன்மோகினி பிரம்மே சாதிசுரவ்ரஜ சதயிதः தொத்தாசதாசி கணः ஸ்ரீநித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூமः கதம் த்வாம் வயோ. 2வது ஸ்லோகம் சுவாமி ஆளவந்தார், இன்றைய கதாநாயகர். இன்னைக்கு அவருக்கு திருநக்ஷத்திர மகோத்சவம். ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரம் ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம். அந்த ஆளவந்தார் சதுஷ்லோகி என்று மகாலட்சுமி விஷயமாக 4 ஸ்லோகங்கள் அருளி செய்திருக்கார். அதை அடியற்றி பராசர பட்டர் அவருடைய திருத்தகப்பனார் கூறத்தாழ்வான், பின்னர் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன், இத்தனை மகான்கள் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்ணிருக்க. மகாலட்சுமி எப்படிப்பட்டவள்னா காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷய்யாசனம் வாகனம். அம்மா நீ எப்படிப்பட்டவள், எங்க இருக்கக்கூடியவள், உன்னுடைய பிராணவல்லபன் சர்வேஸ்வரனான சிவபதி ஸ்ரீமன் நாராயணன், நீ படுத்திருந்தக்கூடியதான பெட் என்ன பணிபதி ஹரிசேஷனாச்சே, ஆதிசேஷன் பேர்ல படுத்தக்கூடியவள். ஷய்யா ஆசனம் வாகனம், யாரவன் உனக்கு வாகனமா வழங்கக்கூடியவன் யார், சாட்சாத் வேதாத்மா விஹகேஸ்வரா, வேதஸ்வரூபன் கருடன், வேத வடிவு கொண்டிருப்பவன் கருடன். கருடன் அப்படி ஒரு பிரபாவத்தை உடையவன் கருப்பான். உன்னுடைய பிரகிருதி உன்னால உண்டாக்கக்கூடிய ஆச்சரியத்தினால உலகம் உன்னுடைய தத்துவத்தை உணர்ந்து கொள்வதே இல்லை. உன் பெருமையை இந்த உலகம் உணராமல் போய்விடுகிறது. அதனால்தான் ராவணனுக்கு மகாலட்சுமியுடைய பெருமை தெரியல. பிரம்மருத்ராரி தேவர்கள் இருக்காளே, இவெல்லாம் தொத்தாச தாசீகணா. பிரம்மருத்ராரி தேவர்கள்லாம் பிராட்டிக்கு சாமரம் வீசுவாளாம். அவனுடைய மனைவிகள்லாம் பிராட்டிக்கு வந்து அலங்காரம் பண்ணி விடுவாராம். இப்படி சகலவிதமான போகங்களையும் அனுபவித்திருக்க வேண்டியதான நீ இந்த காட்டுல, அதுவும் கொடுமையான அசோகவனத்தை இவ்வளவு கஷ்டப்படுறியே அப்படின்னு மனசு வருத்தப்படுற. அந்த மனசு நொந்துகிறார். இத்தனை ஒரு கஷ்டம் உனக்கு ஏற்பட்டதே. ஸ்ரீநித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூமः கதம் த்வாம் வயோ. தாயே மகாலட்சுமி, இப்படியா தாயே மகாலட்சுமி, ஸ்ரீநித்யேவ ச நாமதே பகவதி ப்ரூமः கதம் த்வாம் வயம். உன்னை எந்த திருநாமத்தை சொல்லி எப்படி பாராட்டுவது என்று தெரியலையே. அந்த மகாலட்சுமி இப்ப ராவண பவனத்தை சிறை இருக்கிறாள். ஹனுமானுக்கு மனசு தாங்கல.
ஹனுமான் அது வரையில ஒரு விஷயம் நினைச்சிருந்தார். என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகலையா அவருக்கு விஷயம் தெரியாது. அதாவது கடைசியில இது ஒரு கடைசி சமாச்சாரம். ராவணன் செத்து போயிட்டான். ஹனுமானை கூப்பிட்டு ராமன் சொன்னார், நீ போய் அழைச்சிருவாடா சீதைய. சீதை கிட்ட ராகவ விஜயத்தை சொல்லி அழைச்சிருவாடாம். சரின்னு கிளம்பினார் ஹனுமான். சீதை கிட்ட வந்தார். அம்மா, பெருமாள் ஜெயிச்சுட்டார், ராவண சம்ஹாரம் அடுத்து உனக்கு இனிமே ஒரு குறையும் இல்லை, பெருமாளத்துல போய் சேர போற, ஆனந்த போகத்தை நீ அனுபவிக்க போறேன்னு சீதை ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆஞ்சநேயா, அன்னைக்கு அசோகவனத்துல நான் துயரத்துல துக்கத்தில் இருக்க சேரும் எனக்கு ஆறுதல் சொன்னவன் நீதானே, இன்னைக்கும் எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவன் நீதானே, ரொம்ப சந்தோஷம்டா, ஏதாவது வரம் வேணுமா கேளுங்க, ஏதாவது வரம் வேணுமா கேளுங்க. ஓ கொடுங்க. என்ன வேணும்? இந்த ராட்சசிகள்லாம் இருக்கு, அந்த ரிசப்ஷன் மேக்கப், ஏககர்ணி ஏகாட்சின்னு ஒண்ணு உட்கார்ந்து இதெல்லாம் அப்படியே தூக்கி உள்ளங்கையில் வச்சு ஒரு குத்தா குத்தி மாவா பிசைஞ்சு கடல்ல மீன்களுக்கு உணவா போட்டணும். இதான் எனக்கு ஆசைன்னு சீதை கிட்ட கேட்டார். அவ சொன்னா, எல்லாம் பைத்தியமே, நேற்று வரையிலும் இவாள்லாம் ராவணனுக்கு வேலைக்காரிகள், இன்னிலிருந்து விபீஷணனுக்கு வேலைக்காரிகள். நேற்று அவன் கொடுக்கிற சம்பளத்துக்கு அவன் சொன்னபடிதான் தலையாட்டியானும், இல்லைன்னா அவன் இவா தலையை விட்டுடுவான். இன்னைக்கு இவாள விபீஷணனுக்கு வேலைக்காரிகள். யாராவது வேலைக்காரியை கோச்சு போல, எய்தவன் இருக்க அம்பை நோவதுன்னு தமிழ் ஒரு பழமொழி உண்டு. அம்பு பேர்ல கோச்சு என்ன பண்ணும்? அம்பை ஒருத்தன் பிரயோகம் பண்ணானே அவன் பேர கோவம் வரணும். ஏண்டா நீ இப்படி பண்ற, உலகத்துல யார்தான் தப்பு பண்ணலன்னு கேட்டா சீதை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தப்பு பண்ணிருக்கா அப்படின்னு சீதை சொன்னோடனே ஹனுமானுக்கு ஒரு பெரிய டவுட் வந்தது. என்ன சீதை இப்படி சொல்லிட்டாலே, உலகத்துல யார் யாரா எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தப்பு பண்றான்னு, ஒருவேளை ராமன் தப்பு பண்ணிருப்பானோ? ஹனுமானுக்கு டவுட். ஏமா ராமன் தப்பு பண்ணினானா? பின்ன இல்லையா, டெஃபினட்டா தப்பு பண்ணினான், கட்டாயம் பண்ணினான். என்ன, சுக்ரீவன் 1-2 பொண்டாட்டியோட உட்கார்ந்து கூத்தடிச்சுட்டு இருக்கான். 4 மாசம் கழிச்சு என்ன தேடலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். 4 மாசத்துக்குள்ள எனக்கு ஏதாவது நடந்திருந்ததுன்னா ராமன் யோசிச்சானா? உடனே இமீடியட்டா என்ன சர்ச் பண்றதுக்கு ஆள் அமைச்சிருக்கணுமா வேண்டாமா? என்ன தேடுறதுக்கு ஆள் அனுப்பலையே, ஆகையால ராமன் பண்ணது தப்புன்னு. எஸ், யூ ஆர் ரைட், கரெக்ட், ஆமாமா, ராமன் பண்ணது தப்பு. ஹனுமான், சரி நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம்? ஹனுமானுக்கு டவுட். சீதை சொன்ன, நான் கூட தான் தப்பு பண்ணிருக்கேன். என்னன்னு, எங்க ஆட்டுக்கார சரியில்லைன்னு உங்ககிட்ட வம்பளக்கிறனே தப்பு இல்லையா? எங்க ஆட்டுக்கார சரியில்லைன்னு சொல்லி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அது தப்பு இல்லையா? ஐயோ பெரிய விஷயமாச்சே. அப்புறம் யோசிச்சார், உங்க 2 பேர் சமாச்சாரம் சரி, எனக்கு ஐ எம் ஏ பேச்சுலர், எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது, என்கிட்ட தப்பு இருக்கான. முதல் தப்பே ஒதுதான்டா. நான் என்னம்மா இப்படி சொல்றேன்? ஆமாண்டா, கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், நீயோ கல்யாணம் பிரம்மச்சாரி, என்னன்னு நோண்டி கேட்கறிய, தப்பு இல்லையாண்டா. அம்மா ஆளோடு இனிமே நான் பேசவே மாட்டேன் ஹனுமான். அதனால இந்த ஹனுமான் முதல்ல நினைச்சாலும், எப்ப ராமன் கிஷ்கிந்தையில் இருக்கச்சே, சீதேதி மதுராம்பாணிம் வியாஹரன் பிரதிபுத்தியதே, ஹாசீதே ஹாசீதேன்னு ராமன் தூங்காம எழுந்து உட்கார்ந்துப்பார். ராமனுக்கு சீதை இடத்துல மனசு போயிடும். அந்த சீதையை திடீர்னு நினைச்சுப்பார், சீதேதி மதுராம்பாணி ஹாசீதேன்னு ராமன் எழுந்துக்கச்சே, ஹனுமான் ஏன் ஒரு பொண்டாட்டி தானே தொலைஞ்சு போயிட்டா, அதுக்கு எதுக்கு இப்படி ஒரு அக்கப்போர் பண்றாரு, நிம்மதியா என்ஜாய் பண்றதை விட்டுட்டு பொண்டாட்டிக்கான அழுது இருக்காருன்னு நினைச்சானா ஹனுமான். அந்த ஹனுமான் எப்ப லங்கைக்கு சமுத்திரத்தை தாண்டி போனாரோ அடுத்த நொடி கட்சி மாறிட்டார். எல்லாம் அம்மாதான், சீதம்மா. என்ன, ஐயோ ராமன் கல்லஞ்சக்காரன் ஐயா, இவரை விட்டுட்டு ராமனால எப்படி உயிர் வாழ முடியறதுன்னு கேட்டார். துஷ்கரம் கிருத்தவான் ராமஹா ஹீரோ எதனையாவினா தாரயத்யாத்மனோ தேகம் ந சோகேன அவசீவதி. இவளை விட்டு பிரிந்த மாத்திரத்தில் ராமனுக்கு உயிர் போயிருக்கணும். என்ன அழகு, எப்பேற்பட்டவர் பார்த்தா என்ன ஒரு லட்சணம். துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதேக்ஷணம் மேட் ஃபார் ஈச் அதர் சர்டிஃபைடு பை பிரம்மச்சாரி. அதனால்தான் பொண்ணு பார்க்க போச்சே கல்யாணம் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சுட்டு போனோம். கல்யாணம் ஆன ஃப்ரெண்ட்ஸ் அவ பொண்ணு பார்க்க அழைச்சுட்டு போனா அவன் லைஃப்ல என்ன டிராஜடியோ அதெல்லாம் சொல்லி நம்ம கெடுத்துடுவான். இதுக்கு யாரு எக்ஸாம்பிள்னா ஹனுமான் தான் சொல்ற. துல்யசீலவயோவிருத்தாம் துல்யாபிஜன லட்சணாம் ராகவோர்கதி வைதேகிம் தனுஜேயமசிதேக்ஷணா. பாரையா,
துல்லிய ஒரே மாதிரி குலம், அந்த ஒரே மாதிரி குலம், பெருமை வாய்ந்த குலம், ஒருமித்த கருத்து, அற்புதமான அழகு, அதுபோன்று வயது வித்தியாசமும் சரிசமமாக இருக்கின்றது. வயது வித்தியாசம் சரிசமம்னா என்ன அர்த்தம்னா, கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் குறைந்தது 3 வருடம் இடைவெளி இருக்க வேண்டும். வயசுல வித்தியாசம். அப்பா நல்ல காலம், என்னை விட அவன் 5 வயசு பெரியவு, அப்படி இருக்க கூடாது. 100 செஞ்சுரி வச்சவராயிடும், அது தப்பு. துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாவிஜன லட்சணாம் ராகவோகதி வைதேகிம். கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் 3 வருடங்கள் இடைவெளின்னு சொன்னா, கணவனை விட மனைவி அட்லீஸ்ட் 3 வயசு சின்னவரா இருக்கும். இது ஒரு கணக்கு. அப்படிதான் ராமனுக்கு சீதைக்கு 6 வயசு வித்தியாசம் ஒரு கணக்கு இருக்கு. அதுதான் ராமனுக்கு தான் சீதை, சீதைக்குத்தான் ராமன். இந்த ஒரு கண்ணழகு போருமே ராமனுக்கு. எப்படி அவளை விட்டு பிரிஞ்சிருக்கான். இப்ப இது ராமனுக்கு மட்டும்தானா, சீதைக்கு இல்லையா? சீதை ராமனை விட்டு பிரிஞ்சு உயிரோடு இருக்கலாமா? அடுத்த கேள்வி வருமோ இல்லையோ? அது என்ன சுவாமி, ராமனுக்கு மட்டும்தான் பார்ஷியாலிட்டியா? சீதை மட்டும்தான் ராமனை விட்டு பிரிஞ்சு எப்படி இருக்கலாம் இல்லையா? அது ஒரு கேள்வி வரும். அதையும் அனுமான் ஆராய்ந்து பார்த்தார். அப்புறம் ரியலைஸ் பண்ணார், கரெக்ட். என்ன விஷயம் ஒண்ணு புரிஞ்சு போச்சு. என்ன? இவள் உயிர் அவனிடத்தில் உள்ளது, அவன் உயிர் இவளிடத்தில் இருக்கின்றது. ஆகையால் இவர்கள் இருவரும் உயிர் தரிக்கின்றார்கள். இத வேல்யூ பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா, காற்றின் மைந்தனான ஆஞ்சநேயன். ஏன்னா 2 பேருக்கும் உயிர் போற தருவாயில ஆக்சிஜன் கொடுத்தவன் வாயுகுமாரனான ஆஞ்சநேயன். அவன் தான் ஆக்சிஜன். இல்லைன்னா சீதைக்கும் உயிர் போயிட்டு இருக்கலாம், அல்லது ராமனுக்கு உயிர் போயிட்டு இருக்கலாம். அஸ்யாரோக்கியா மனஸ்தஸ்மின் தசஜாஸ்யாம் பிரதிஷ்டிதம். இவன் உயிர் அவளிடத்தில் இருக்கு, அவனுடைய உயிர் இவளிடத்தில் இருக்கு. இங்க ஒரு பெரிய விஷயம். அப்ப சீதை என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அங்க ஒரு மரத்துல குளவி கூடு கட்டி இருக்கு. குளவி கூடு கட்டி அந்த கூட்டுல ஒரு புழுவை வச்சு குளவி கொட்டின்னு இருக்கு. குளவி தேனி மாதிரி ஈ மாதிரி கிடையாது, அது முட்டையிட்டு குஞ்சு பிடிக்காது. வேற ஒரு புழுவை கொண்டு வந்து தன்னுடைய கூட்டுல வச்சுக்கும். அந்த புழுவை கொட்டின்றே இருக்கும். போகச்சே வரச்சே நிக்கச்சே உட்காரச்சே குளவி அந்த புழுவை கொட்டும். கொட்டினா அந்த புழு உடம்புல குளவியினுடைய விஷம் ஏறும். அந்த புழு என்ன பண்ணும்னா, ஐயோ குளவி வெளியில போயிருக்கே, திரும்பி வருமே நம்மளை கொட்டுமே, நமக்கு ஒலிக்குமே, அது வெளியில போயிருக்கே திரும்பி வருமே நம்மளை கொட்டுவேன்னு எப்பொழுதும் குளவியை நினைத்துக் கொண்டே அந்த புழு இருக்கும் பொழுது நாளடைவில் இந்த புழு குளவியாகிவிடும். புரியுறதோ? சில பேர் ரொம்ப அதிகமா பேசினா நம்ம அவளை பார்த்து ஒண்ணு சொல்றோம், குளவி கொட்டுற மாதிரி கொட்டுறீன்னு. ஏன் தேவி கொட்டுற மாதிரி சொல்லக்கூடாது, தேவி கொட்டுற மாதிரி சொல்லக்கூடாது, பாம்பு அடிக்கிற மாதிரி சொல்லக்கூடாது? காரணம் என்ன? நான் அமைதியா தான் இருக்கேன், நீ பேச பேச கடைசியில உன்ன மாதிரியே என்ன பேச வச்சுட்டியே. அதான் விஷயம். குளவி கொட்டுற மாதிரி கொட்டுறதுக்கு உன்ன மாதிரியே என்னையும் பேச வச்சுட்ட பத்தியா, இதுக்குதான் குளவி கொட்டுற மாதிரி அர்த்தம். இத சீத்தை பார்த்த உடனே சீத்தை பயந்து விட்டா. ஐயோன்னு. ஏன்? சீத்தை எப்ப பார்த்தாலும் ராமத்தியானம் பண்ணிட்டு இருக்கா. ராமா 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 ராமன் ராமன் நினைச்சிருக்காளா? இப்ப நாளடைவில் குளவி புழுவானது குளவியை நினைத்துக் கொண்டே குளவியாய் மாறுவதை போல ராமா 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 ராமான்னு ராமனை நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய சீதை ராமனா மாறிட்டான்னா, இப்ப நாளைக்கு ராமன் ராவணனை கொன்று வந்து நின்றான்னா இப்ப 2 எத்தனை ராமனடி இல்லையா? ஐயோ எங்க ராமன் வந்து ஏமாந்துட்டான்னா என்ன பண்றது? நான் ஒருவேளை ராமனா மாறிட்டேன்னா எங்க ராமன் வந்து ஏமாந்துருவானே சீத்தை பயந்தா. அனுமார் சொன்ன, அடி அசடே, இதுவா ஒரு பெரிய சமாச்சாரம்? நீ என்னமோ அங்க ஆத்துக்காரன் தான் புரிஞ்சு வச்சுருக்கேன், எனக்கும் எங்க ஆத்துக்காரருக்கு தான் மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லிட்டு இருக்கே. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு புரியலையே. என்ன நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ராமா ராமா ராமனை தியானம் பண்ற. சரி, அப்ப ராமனா மாறிடுவ. ராமன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சீதை 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 நினைச்சிட்டு இருக்கான். அப்ப அவன் வளர்ச்சே போயிடுவான், சீதையாவான். என்ன இருந்தாலும் இந்த ராமன் சீதைன்ற பாவத்தை பிரிக்கவே முடியாது போ அப்படிங்கிறது. இந்த ராமன் சீதைன்ற பாவம் புரியவே புரியாது. இது புரியல உனக்கு, சீதையை பார்த்து சொல்ற. இங்க சீதை ஒருத்தியா இருந்து கொண்டு தன்னந்தனியாக இருந்து கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஐயோ எப்ப ராமனை பார்க்க போறேன், எப்ப ராமனை பார்க்க போறேன், கண்புலும் பகலும் கண் துயிலறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரம் என்று கை கூப்பும் தாமரை கண் என்றே
தளரும், இட்டகால் இட்ட கைகளால் இருக்கும், எழுந்து வாய் மயந்தும் கை கூப்பும், கட்டமே காதல் என்று ஊர்ச்சிக்கும், கடல் வண்ணன் கடியை கான் என்னும் சிட்டனே செழுநீ திருவரங்கத்தாய், இவள் திறத்து என் செய்திட்டாயோ, இவள் திறத்து என் செய்தாயோ. இவள் மனசு முழுக்க பகவான் இடத்துல போய் சேர்ந்துருச்சு. கண்ணிலிருந்து கண்ணீர் பெறுகிறது. கண் துயிலறியாள் கண்ணீர் கைகளால் இறைக்கும், வாரி வாரி ஜலத்தை இறைக்கலாமாம். அப்படி ஒரு அழுக வருது. ராமனை விட்டுத்தான் பிரிஞ்சுட்டோமே, ராமனை விட்டுத்தான் பிரிஞ்சுட்டோமே என்றதான ஒரு அதீதமான ஒரு அழுகை. ஐயோ, ராமனை திருப்பி பார்ப்போமா, நாம் பார்ப்போமா, நம்மளால பார்க்க முடியுமா என்பதாக யோசிச்சிருக்கு. அந்த சமயத்தில் சீதையை பார்த்த உடனே ஹனுமானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு, ஆஹா, ஒரு பெரிய தரிசனம். வாடி சானகி வாழி ராகவன், வாழினான் மறை வாழியர் அந்தனர், வாழி நல்லறம் என்றுற வாழ்த்தினல், ஊழிதோறும் புதிதூரும் கீர்த்தியார். மானசீகமாகவே பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் பல்லாண்டு பாடினார். வாழி சானகி வாழி ராகவன், ராமனு பிராட்டிக்கு பல்லாண்டு, அந்த ராமனுக்கு பல்லாண்டு என்று ஹனுமான் கொண்டாடினார். அப்படி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்சி, தூங்கின்றிருக்கிற ராவணனுக்கு திடீர்னு முழிப்பு வந்துருச்சு. அப்படியே உட்கார்ந்து சாஞ்சிருந்தா உபன்யாசம் கேட்டுட்டே எல்லாரும் சிரிச்சு கைத்தட்டலாம். முடிஞ்சுட்டானே, சரி, ஆஃப்டர் தி பிரேக் இல்லையா. ராவணன் தூங்கிட்டே இருக்கான். இப்ப யாரோ 2-3 பேருக்கு அந்த எஃபெக்ட் வந்தா போல நீங்க சிரிச்சதுனால. ராவணன் தூங்கிட்டே இருக்கான். அந்த தூக்கத்துல அவனுக்கு சீதை ஞாபகம் வந்துருச்சு. தூங்கின்றவனுக்கு சீதை ஞாபகம் வந்தது. சரி, சீதையை பார்க்கலாம்னு வரான். அப்சரஸ்திரிகள்லாம் கையில தீப்பந்தம் ஏந்தின்னு வரான். அப்சரஸ்திரிகள் கையில தீப்பந்தம் ஏந்தின்னு வரான். தீப்பந்தம் வெளிச்சம் இல்லையா, அந்த வெளிச்சத்தினால இருள் போறதே இல்லையோ. இப்ப அழகா சொன்னார் கவி, தீப்பந்தம்ன்றது ஒரு தொடப்பம். தொடப்பத்தினால குப்பையை பெருக்குவோம். குப்பையை பெருக்கிறா, எந்த வீட்லயாவது குப்பையை பெருக்க உடனே மாறிடுது உண்டா? அந்த குப்பையை கூட ஒரு மூலையில் தான் சேர்த்து வைப்பாங்க. அது மறுபடியும் காத்தடிச்சு திரும்பி வீடு ஃபுல்லா பண்ணணும். அந்த மாதிரி குப்பையை பெருக்கினா ஒரு மூலையில் தானே வைப்போம், சேர்த்து வைப்போமோ இல்லையோ. இந்த கையில வச்சிருக்கிற தீப்பந்தம்ன்றது தொடைப்பம், இருள்ன்றது ஒரு குப்பை. அந்த இருளை தீப்பந்தமாகிய தொடைப்பம் பெருக்கியது. குவித்து வைத்த இடம் என்னனர், ஹிருதயம் அவஜகாகே கேவலம் ராவணஸ்யன, ராவனுடைய ஹிருதயத்தில் குவித்து வைத்தது. அதாவது ராவனுடைய ஹிருதயம் அப்படி இருள் சூழ்ந்திருந்தது. இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் பேர்ல இவ்வளவு ஒரு காம பரவசமா புத்தி போகுமா அவனுக்கு? இப்படி ஒரு மனசு அவனுக்கு ஏற்படுமா? கையில பிடிச்சு வரான். வந்த உடனே அவனை பார்த்த உடனே சீத்தை பயந்தான். எதை போறது? நிவாத்தே கதலி யதா, பெரிய காற்று, பெரிய பெருங்காற்று அடித்தது என்றால் அது கண்டு வாழை மரம் எப்படி பயந்தும் பயமுறுமோ, பயந்து நடுங்குமோ, அது போன்ற சீத்தை பயந்தாள். தன்னுடைய அவயவங்களை மறைச்சுகிறார். ஒரே ஒரு வஸ்திரம், அந்த ஒரு வஸ்திரத்தினால எத்தனை அவயவங்களை மூடிக்க முடியும்? தன்னை மூடிக்கிறா. தன் கையை மேல வச்சுண்டா, ஐயோ இந்த மகாபாதி வந்துட்டானே, தன்னை எப்படியெல்லாம் பார்ப்பா, அவன் கண்ணுக்கு முன்னாடி நாம இப்படி இருக்குமே, நம்மள மறைச்சிக்க முடியலையேன்னு ஒரு வேதனையோட சீதாதேவி அங்க பயந்து நடுங்கினா. ராவன் வரான். ஹா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வீராரி வீரன், சூராரி சூரன், அப்சரஸ்திரிகள்லாம் எனக்கு அடிமைப்பட்டவர்கள். பத்தியா, இந்திராரி தேவர்களுடைய மனைவிகள்லாம் எனக்கு தீவட்டி பிடிக்கிறா. நீ என்ன கல்யாணம் பண்ணா, நீ எனக்கு ராணியா இருக்கிறா, என் பேலஸுக்கு நீ தான் பட்ட மகிழ்ச்சின்னு என்னென்னமோ வாயில வளர. தூக்கத்துல பெணாத்துறது உண்டு, இது தூக்கத்தில் நடந்து வந்து பெணாத்துறது. என்னென்னமோ சொல்றது. சீதைக்கா தாங்கவே இல்லை. அப்ப சீதாதேவி ஒரு புல்லை எடுத்து கிள்ளி நடுவில் போட்டான். ஏண்டானார், இவன் மூஞ்செல்லாம் போய் பார்த்து பேசுவாளா? இது பார்க்கிற மாதிரி இருக்கா அந்த மூஞ்சு? என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றை காணாவேன்னு என் பிரபுவான ராமனை தரிசித்த இந்த மூஞ்சினால இவன் மூஞ்ச பார்ப்பானா? அதுவும் தூங்கி எழுந்து வந்திருக்கு, ஏற்கனவே எப்படி இருக்கு? அந்த முகத்தை பார்க்க முடியுமா? சகிக்காது இல்லையா? திருணவந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தः ஸ்வஜனே கிரியதாம் மனः
பெரியவாச்சான் பிள்ளை அத்தியாச்சரியமான வியாக்கியானம் பண்ணி காண்பிக்கிற இந்த ஸ்லோகத்துக்கு. தனி ஸ்லோகி ராமாயணம். திருணமல்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்பிதா நிவர்த்தய மனோமத்தः ஸ்வஜனே கிரியதாம் மனஹ. ஒரு புல்லையை கிள்ளி போட்டாலாம். எதுக்காக? போனா போட்டோம், ஒரு ராஜா வந்திருக்கா, அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசனம் போடுறோம், இது சாஸ்திர சம்மதம், அதனால் அதை எடுத்து போட்டான். அடுத்தது என்னன்னார், அவன் தன்கிட்ட வரப்போறானே, தன்கிட்ட வராமல் இருப்பதற்காக தனக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு பார்ட்டிஷன், ஒரு தடையா எடுத்து போட்டார். அப்புறம் என்ன அர்த்தம்? ஏ ராவணா, நீ எனக்கு துரும்பை போல மதிப்பு இல்லாதவன்டா, நீ எல்லாம் ஒரு வேல்யூபிள் ஐட்டமே இல்லடாப்பா, இந்த துரும்ப நான் மதிக்காதது போல ஒன்ன மதிக்க மாட்டேன்னு காண்பிப்பதற்காக அந்த துரும்ப கிள்ளி நடுவில் போட்டார். அதுக்கு மேல என்ன, அடப்பாவி, பசு மாடு அதெல்லாம் வந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஆகாரம் போடுற வழக்கம். இப்ப சத்திக்கு எனக்கு சுந்தரகாண்ட உபன்யாச போஸ்டர் கிடைக்கல, அதுக்கு பதில் உனக்கு ஆகாரமா இந்த திருணமல்தரத கிருத்வா. பசுதான் இப்ப புல்லு சாப்பிடறது இல்லையாமே, டிஜிட்டல் பேனர் தான் சாப்பிடுறாமே. நீ பசுவை போலடா, ஒரு மாடு ஆடு மாடு போல, இல்லைன்னா எந்த இடத்துல மேயணும் எந்த இடத்துல மேயக்கூடாதுன்னு விவஸ்தை இல்லையா? மாடுக்கு தெரியுமா தன்னுடைய நிலம், தன்னுடைய எஜமானுடைய நிலம், அது இன்னொரு நிலம்னு மாடுக்கு தெரியுமா? அந்த மாதிரி வாய் வச்ச இடத்துல மேயற மாதிரி நீ வந்து சேர்ந்திருக்கே. திருணமல்தரத கிருத்வா. அடுத்தது என்ன? டேய் ராவணா, யாருக்கு தெரியும் இலங்கை அழிய போறதுடா, கடைசியில உனக்கு மிஞ்சக்கூடியது இந்த ஒரு புல்லு மட்டும்தான். அட்லீஸ்ட் என்னுடைய அனுகிரகமா இதை வச்சுக்கோ, என் அனுகிரகமா இதை வச்சுக்கோ அப்படின்னு காண்பிச்சலாம். அடுத்தது அப்பா, ஒரே ஒரு துரும்பு, ஒரு புல்லு, அந்த புல்லை கொண்டு ராமன் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணான் தெரியுமா அவனுக்கு? சித்திரகூட திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப அத்திரமே கொண்டதன் கண்ணை அறுத்தருமோர் அடையாளமும். பெரியாழ்வார் 10 பாசுரத்தில் காண்பித்தார். லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாத எபிசோடு, கூடவே இருக்கக்கூடிய லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாத அடையாளம். சித்திர கூட திருப்ப சிறு காக்கை முளை தீண்ட வல்லவனுக்கு புல்லும் ஆயிரம் என்பது இங்கேதான் ஏற்பட்டது. ராமனும் சீதா பிராட்டியும் சித்திரக்கூடத்துல ஏகாந்தமா இருக்கான். அவள் அங்க டிஸ்டர்ப் பண்றவா யாருமே கிடையாது. கைங்கரியம் பண்றதுக்கு லக்ஷ்மணன் இருக்கான், சர்வீஸ் பண்றதுக்கு. 2 பேரும் கல்யாணம் ஆகி 12 வருஷம் கழிச்சு இப்ப ஹனிமூனுக்கே வந்திருக்கான். பெருமாள் மடியில சீத்த மடியில பெருமாள் அப்படி படுத்துட்டு இருப்பாராம். ஒரு நாள் பெருமாள் சீத்த மடியில படுத்துட்டு இருக்கச்சே ஜெயந்தன் ஒரு காக்கம், இந்திரனுடைய பிள்ளை ஜெயந்தன் பேர் அவனுக்கு. அந்த ஜெயந்தன்றதான காக்கம், அவன் சீதையினுடைய மாம்சத்துக்கு ஆசைப்பட்டான். ராமாயணத்துல அதிகமான பாபம் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா ராவணன்லாம் ஒண்ணுமே இல்ல, சும்மா பச்சா. ஏன்னா காகாசுரன் பிராட்டியினுடைய திருமார்பை கீண்டி அந்த ரத்தத்தை சுவைத்தான், மகா பாபி. அவருடைய மார்பை கீண்டி ரத்தத்தை சுவைத்தான். காக்கா வந்து குத்தறது பிராட்டினுடைய மார்பை, சு போ சு சு அப்படின்னு தட்டா, அது போகுமா? அது மகா பாபி. அது மறுபடியும் அவளுடைய மார்பை கீண்டியது. கீழே பெருமாள் படுத்திருக்காள். இவள் மார்பிலிருந்து ரத்தம் பெருமாளுடைய திருநெத்தியில் பட்டு தெரிச்சது. உஷ்டமான ரத்தம் பட்டு தெரிச்சது. டக்குன்னு எழுந்து உட்கார்ந்தார். திரும்பி பார்த்தா சீதா மார்பில ரத்தம். யாரா இந்த அடாத காரியத்தை பண்ணிட்டு, அதுவும் பெருமாள் மடியில படுத்திருக்கு, யாருக்கான தைரியம் உண்டா? ராவணாதிகள்லாம் கூட பெருமாள் இல்லாத போது தூக்கிட்டு போனான். ராவணாதிகள்லாம் கூட ராமன் இல்லாத போது தூக்கிட்டு போனான். இவன் மடியில படுத்த கட்சி இந்த அடாத காரியத்தை யார் பண்ணிட்டு சுத்துமுத்தும் பார்த்தார். காக்கா அது ஓடி போயிருக்கலாமோ இல்லையோ, அது என்ன பண்ணிட்டு அந்த ரத்தத்தோட நிக்கிறது. ராவணன் மீது கூட ராமன் முதலில் பிரம்மாஸ்திர பிரயோகம் செய்யவில்லை, கவனித்து பாருங்கள். ராவணன் மீது கூட கடைசியில தான் பிரம்மாஸ்திர பிரயோகம். இதை பார்த்த உடனே ராமனுக்கு கோபம் தலைக்கேறியது. தான் படுத்திருக்கக்கூடியதான ஆசனத்திலிருந்து தர்பை புல்லை எடுத்தான். அப்படியே பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒரு காக்காவுக்கு. அந்த பிரம்மாஸ்திரத்தை விரட்டின்னு போறது காக்காவை. த்ரீலோகான் சபித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்ச சமஹர்ஷிபிஹி த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய பவித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்ச சமஹர்ஷிபிஹி த்ரீலோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா. ஓடி போனான். எங்க ஓடினான்? எங்கெங்க ஓடினான்? சபித்ரா பரித்யக்தா. முதல்ல அவ அப்பா கிட்ட போய் நின்றான்.
அப்பா 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 ஒரு சமாச்சாரம், பிள்ளைய அப்பாவும் மூஞ்சில முடிச்சதே கிடையாது. இப்பதான் சொன்ன போது கதை. என்ன சமாச்சாரம், என்ன விஷயம்? சீதாதேவி. ஆமா சீதாதேவி ரொம்ப அழகா இருந்தா. ஆமா என்ன இப்ப? இல்ல நீ பண்ணதான் நானும் பண்ணேன். இவன் என்னென்ன பண்ணிருக்கானோ அப்ப சமாச்சாரத்தை பிள்ளை லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கான். நீ நான் பண்ண என்னடா பண்ண? இல்லப்பா சீதாதேவி ரொம்ப அழகா இருந்தா அவள் ஆசைப்பட்ட. அட பாவி, லோகேஸ்வரி மகாலட்சுமி கிட்ட அபச்சாரப்பட்டியா? ராமன் சும்மா விட்டுருக்க மாட்டானே. அதான்ப்பா பிரம்மாஸ்திர பிரயோகம். ஐயோ பிரம்மாஸ்திரமா? முதல்ல நீ ஆள விடு, வழி விடு, நான் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு பூர்ண கும்பம் சமர்ப்பிக்கிறேன். அவன் அப்பா தள்ளி விட்டாங்க.